5 நாள் போலீஸ் காவல் முடிந்த தினகரன் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்த் காத்திருக்கிறார். அரவிந்த், 5 நாள் போலீஸ் காவல் முடிந்து தினகரன் அவர்கள் தற்போது மீண்டும் டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க அரவிந்த். அதாவது இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறி டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நெருங்கிய நண்பர் மல்லிகார்ஜுன் ஆகிய இருவரையும் டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி இந்த இருவருக்கும் 5 நாள் போலீஸ் காவலையும் எடுத்திருந்தனர். இந்நிலையில் அந்த 5 நாள் போலீஸ் காவல் முடிவடைந்து தற்போது இருவரும் இன்று நீதிமன்றத்தில், அதாவது டி சிசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிபதி பூனம் சௌத்ரி முன்னிலையில் இந்த இருவருமே ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை தரப்பில் இந்த இருவருக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது நீதிமன்ற காவல் தான் கொடுக்க வேண்டும் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. இந்நிலையில் அவரோட தரப்பு வழக்கறிஞர், அதாவது டிடிவி தினகரனின் வழக்கறிஞர் விகாஸ் பாவா எந்த காரணத்திற்காக இவருக்கு ஜுடிஷியல் கஸ்டடி கேட்கிறார்கள் என்ற வாதத்தை முன்வைத்தார். அதுக்கு டெல்லி போலீசார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பல்பீர் சிங் இந்த இருவரையும் தற்போதைய நிலையில் வெளியே விட்டால், அதாவது ஜாமீனிலேயோ அல்லது வேற ஏதாவது காரணத்துக்காக வெளியே விட்டால் இவர்கள் சாட்சியை கலைக்கக்கூடிய நிலை உள்ளது. எனவே இந்த இருவருக்கும் நீதிமன்ற காவல் தான் வழங்க வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார். இந்நிலையில் இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இருவருக்கும் மே 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்கும்படி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த இருவரும் இன்னும் சற்று நேரத்தில் தீகார் சிறைக்கு எடுத்து செல்லப்பட உள்ளனர். அரவிந்த், இப்போ இந்த ஒரு விவகாரத்துல டெல்லி போலீசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அடுத்து யாரெல்லாம் விசாரிக்கப்படுவார்கள் அரவிந்த்? தற்போது தொடர்ந்து 3 நபர்களிடமும் இன்றும் விசாரணை நடைபெற்று, அதாவது வழக்கறிஞர் கோபிநாத், அதே போல புல்கித், அதாவது பவனினுடைய தம்பி புல்கித் மற்றும் மற்றொரு ஹவாலா ஏஜென்ட், அதாவது ஷா பைசலிடமும் இன்றைய தினமும் விசாரணை நடைபெற்று தற்போது மொத்தம் 10 கோடி ரூபாய் இந்த பேரம், 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு அதில் 10 கோடி ரூபாய் முதல் தவணையாக கிடைக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தது டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை. ஆனால் இன்றைய தேதி வரை வெறும் 1 கோடி 80 லட்சம் ரூபாய் பணத்தை மட்டுமே அவர்கள் மீட்டுள்ளனர். அதாவது அப்ப மீதமுள்ள 8 கோடி 20 லட்சம் ரூபாய் பணம் எங்கே என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய நிலையில் டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை உள்ளது. அதே போல 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாகவும் டெல்லி கிரைம் பிரான்ச் காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. எனவே இந்த 50 கோடி ரூபாய் எங்கிருந்து எப்படியெல்லாம் அதாவது சேகரிக்கப்பட்டது, இந்த 50 கோடி ரூபாய் டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுன் ஆகியோர் எங்கு யார் மூலமாக சேமித்தார்கள், யார் மூலமாக சேகரித்தார்கள் என்பது தொடர்பாக தான் அடுத்த கட்ட விசாரணை நகரும் என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரவிந்த், இப்போ இந்த வழக்குல மேலும் சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய நீதிமன்ற காவல் எப்போது முடிவடைகிறது? அது தொடர்பான விவரங்கள் ஏதாவது இருக்கா அரவிந்த்? சுகேஷ் சந்திரசேகரை பொறுத்தவரை அவருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் கொடுத்தாகிவிட்டது. அதாவது எந்த ஒரு இது போன்ற விசாரணையில் 14 நாட்கள் நீதிமன்ற காவலும் 14 நாட்கள் போலீஸ் காவலும் தான் பொதுவாக கொடுக்கப்படும். இந்நிலையில் சுகேஷ் சந்திரசேகரை பொறுத்தவரை அவருக்கும் 14 நாட்கள் நீதிமன்ற காவல் கொடுத்தாகிவிட்டது. அவருடைய நீதிமன்ற காவலானது மே 12ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்நிலையில் டிடிவி தினகரனுக்கு இன்று டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுன் ஆகிய இருவருக்கும் இன்று முதல், அதாவது நீதிமன்ற காவலான தொடங்க உள்ளது. ஒரு 14 நாட்கள், அதாவது மே 15ஆம் தேதி வரை இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போதைய நிலையில் பொதுவாக நீதிமன்ற காவல் கிடைத்துவிட்டாலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய முடியும். எனவே சுகேஷ் சந்திரசேகர் தரப்பிலும் நாளை ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனா இருவர் தரப்பிலும் நாளை இவர்களும் இதே நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரன் மற்றும் மல்லிகார்ஜுனா இருவரை பொறுத்தவரை இருவருடைய உடல்நிலையை முக்கிய காரணமாக முன்வைத்து, அதே போல இருவரும் இந்த விசாரணைக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல இவர்கள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்காக அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த இருவருக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும். இப்படி நீங்கள் ஜாமீன் வழங்கினால் நாங்கள் சாட்சிகளை கலைக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்துடன் இவர்கள் ஜாமீன் மனு நாளை தாக்கல் செய்வார்கள் என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.